சும்மா இருக்காம அங்கே ஏதோ ஒன்று கொளுத்தி போட அங்கே இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே இவரோட தலை சீவனெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய பதட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக தலைவர் போனாலும் சரி, அவர் பேசினாலும் சரி, இல்லை பாஜகவில் அண்ணாமலை பேசினாலும் சொல்லி இந்த தலை சீவுங்கிற ஒரு விஷயம் வரலாறு படைத்ததாக இருக்குது. இப்போ என்ன அண்ணாமலை பேசினார், என்ன மும்பையில் நடந்தது, மும்பை மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்லைன்னு வேற சொல்லியிருக்காருன்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. என்ன நடந்து நம்ம நண்பர் கணேஷ் அவர்களோட பேசி இதை பற்றி கொஞ்சம் விரிவான விவாதத்தை கொடுக்குறோம். அதுக்கு அனுமாருன்னு நினைக்கும், அவர் பாட்டு கொளுத்திட்டு வந்துட்டார். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தலையை சீவுவோம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவர் பேசுனதுக்கு இவர் காலை வெட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே சாமியார்களை தான் தலையை சீவுறதுங்கிறது, இவர் காலை வெட்டுறது. ஆமாம், ஓ, பாஜக காரனுங்காட்டி கொஞ்சம் காலை வெட்டுவேங்கன்னு நிறுத்திட்டாங்க. திமுக காரன் தான் தலையை சீவுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னன்னா, அண்ணாமலை முதல்ல ஏன் அங்கே போய் பேசணுங்கிறதெல்லாம் கேள்விகள்லாம் நமக்கு. அங்கே மும்பை மாநகரத்துக்கான உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. மும்பை மாநகரம்னா சாதாரணமான மாநகரம் கிடையாது. மும்பை மாநகரத்துடைய பட்ஜெட் 75,000 கோடி ரூபாய். நீங்கள் சென்னைக்கே வந்து 8,000-9,000 தான். 75,000 கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ளது. இந்திய மாநகரம் வந்து இது பெருநகரம். கிட்டத்தட்ட பல சின்ன மாநிலங்களிலே இவ்வளவு பட்ஜெட் இருக்காது. அதை விட பெரிய ஒரு பட்ஜெட் உள்ள மாநகரம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடம். நம்ம சொல்கிறோம்ல, வணிக தலைநகரம் இந்தியாவுக்கு மும்பை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த தேர்தல் நடக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். இவர் இங்கேருந்து அங்கே போய் பிரச்சாரம் போகிறார். சரி, நமக்கு கிடைச்ச தகவல், நான் இன்னும் வேறு சோர்ஸ்லேயும் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சரி, பத்திரிகையில் வந்திருக்கிறது ஒன்று. பத்திரிகையில் கூட இவர் பேசின உடனே அவங்கெல்லாம் சத்தம் போட்ட செய்திகள்லாம் உடனே வரல. இன்னைக்கு தான் எல்லா பத்திரிகையில் வர நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் பதிலடி கொடுக்குறாராம். அதுலேருந்து தான் செய்திகளை வந்து எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஊடகங்களுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது மாதிரி இல்லை, அவங்க தமிழ்நாட்டில் பேசினா மட்டும்தான் தெரிய மாட்டேது. இல்லை, இதில் 2 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூர்கார் உங்களுக்கு நல்லா தெரியும், கேப்டன் ராஜு அங்கே இருக்கார். ராஜு மும்பையில் எம்எல்ஏ. அவர் தேர்தலில் நிற்கும் போது இவர் இங்கேருந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். ஆமாம், இங்கேருந்து போனார், உதவி பண்ணார், எல்லாம் பண்ணாங்க. அவர் வந்து அண்ணாமலை இங்கே நிற்கும் போது அவர் ஒரு 250 பேரோட வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணார் கோயம்புத்தூர் மக்களவை. ஆமாம் 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 ஆமாம். இப்போ அவருடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 வார்டு, வார்டு நம்பர் 19, 35, 47, இந்த 3 வார்டுகளுக்கான பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. சரி, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணிட்டார். 9ஆம் தேதி 10ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கு. இவர் பேசினது வைரல் ஆயிடுச்சு. என்ன பேசு? அதான் மும்பை மகாராஷ்டிரத்துக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு. அதுக்கடுத்து சொல்றாரு அவர், இது சர்வதேச நகரம்ட்டார். சரி, ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே தான் அவருடைய அரசியல் அனுபவம் போதுமானதல்லன்னு அவர் காமிச்சிருக்காரு. என்னன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் சூழ்நிலையை பார்த்து பேசணும். அதுதான் நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக பெரிய போராட்டம் நடக்கும்போது போய் நீ ஹிந்தி படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அதோடைய அங்கே எதிர்கட்சிகள் குறிப்பாக சிவசேனா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, குஜராத்திகள் மகாராஷ்டிராவை கபலீகரம் செய்து விட்டார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. குஜராத்திகள் கைக்கு போகுது, மும்பையிலிருந்து மராட்டியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு நேரத்தில் இவர் போய் மும்பை மகாராஷ்டிராவுக்கு சொந்தமானது இல்லைன்னு இவர் பேச. அப்படின்னா குஜராத்துக்கு சொந்தமானதான் வந்துருது ஒன்று. இது ஒன்று. இன்னொன்று என்ன பிரச்சனை என்ன, இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கடவர தீயை மூட்டுறதுன்னு, இவர் பிரச்சாரம் பண்ணது முழுக்க தமிழருடைய பகுதி. ஓஹோ. அப்போ நீங்கள் அந்த கோபம் யாருக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னா, தமிழர்களுக்கு எதிராக திரும்பும். இவர் அவசரம் மூட்டை கட்டி அனுப்பிட்டதாக தகவல். இல்லைன்னா இன்னொரு 3 நாள் பிரச்சாரம் கிளம்பி வந்துட்டாரா? 11, 12, 13 பிரச்சாரம் இருந்தது. ஆனால் இவர் அங்கேருந்து பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. கோதும் யானி பிரச்சாரம் பண்ணது கிளம்பு அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஓட்டும் போயிரு. அதுதான் உண்மை. ஏன்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சி கூட்டணி சேர்ந்து நிற்கலை, காங்கிரஸ் தனியாக நிற்குது.
சிவசேனாவும் அந்த ராஜ் தாக்கரேடைய நவநிர்மாண் சேனாவும் சேர்ந்து கூட்டணியா இருக்கு. அவங்க ரெண்டு சேர்ந்துக்கிட்டாங்க மும்பைக்கு மட்டும். சரி, மும்பைக்கு மட்டும். ஆமா, ஒரு ஒரு நகராட்சியில் காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து அமைச்சிட்டாங்க நகர்மன்றத்தில். அது அந்த அங்கேயே தான் அம்பர்நாத்னு ஒரு இடத்துல காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து கொடுவீங்க. அங்கே என்னன்னா அந்த ஏக்நாத் ஷிண்டேயுடைய சிவசேனா 59 வார்டில் 27 வார்டு அவங்க. சரி, இன்னும் 4 வார்டு இருந்தால் பெரும்பான்மை. அந்த 4 வார்டு பெரும்பான்மை வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த காங்கிரஸ் பிஜேபி அஜித் பவார்லாம் சேர்ந்து அங்கே அமைச்சிட்டாங்க. சரி, மேயர் வந்து அவங்க தேர்வு ஆகிட்டாங்க. அந்த நகர்மன்றத்துக்கு சில நகர்மன்றம் முடிஞ்சது ஏற்கனவே. இப்படி நிலைமையிலலாம் அங்கங்கே நீங்கள் வந்து 2 நகர்மன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநகராட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தேசியவாத காங்கிரஸும் சேர்ந்துருச்சு. அவங்க மட்டும் கூட்டணி அணிக்கிட்டாங்க. கேட்டால் இது எங்கள் ஏரியா உள்ளாட்சி தேர்தல் தானே. இப்படி இருக்கு. நீங்கள் இந்த பாஜக காங்கிரஸ் ஒன்று சேர்ந்ததுல 2 கட்சி என்ன சொல்லுங்கன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு. ஆனால் காங்கிரஸ் வந்து கவுன்சிலர்களை கட்சி விட்டு நீக்கிடுச்சு, பிஜேபி நீக்கல. இந்த நீக்கப்பட்ட காங்கிரஸ் கவுன்சிலர்கள்லாம் பிஜேபி சேர்த்துக்கலாம். முடிவு வச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அங்கே அண்ணாமலை போய். அதில் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா இவர் பாட்டு பேசிட்டு போயிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சொன்னதை தானே வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலே சொல்கிறாரு. சொல்கிறாரு. ஏன்னா இவங்க அண்ணாமலையுடைய பேச்சை வைத்து சிவசேனாவுடைய பிரச்சாரம் இந்த பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சஞ்சய் ராவுத் என்ன சொல்கிறாருன்னா எம்பி சிவசேனாவுடைய, அவர் தான் பொதுவாக வெளியில் பேசக்கூடியவர், சிவசேனாக்காக அவர் நம்ம இந்த ஒரு படத்தில் கூட ஒரு வசனம் வரும், பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு. அது மாதிரி சொல்லியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்காரு அண்ணாமலை. இந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு எதிராக பேசினதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சிவசேனாவுடைய பத்திரிகையில் மும்பையில் கால் வைத்தால் காலை வெட்டுவோம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அதை அதை வந்து எடுத்துட்டு போயிருக்க நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி ஒரு நிலைமை அங்கே. இந்த நிலைமையில தான் அவங்க அவசர அவசரமாக இவரை பேக் பண்ணி அனுப்புனது ஒன்று. அவருங்க இவங்களுக்கான பதிலடியை இங்கே வந்து கொடுத்துருக்காரு. அங்கே எதுவும் பேசலை. இங்கே வந்து நான் மறுபடியும் காலை வைப்பேன், எங்கே வெட்டி பாருங்க அப்படின்லாம் இவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த பின்னணி ஒரு பக்கம். அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் அப்படி சொல்லலை அப்படின்னு ஒரு பக்கம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் கன்னத்துல விட்டு அரை மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இப்போ 2 நாளா அந்த பிரச்சாரம் முழுக்க மும்பை மாநகராட்சி கொந்தளிப்பா இருக்குது. ஆமா, நீங்க வந்து பாப்புலர் ஆயிட்டாரு. ஆமா, அங்க கிட்டத்தட்ட அப்படிதான் வாய் இருக்க வாயி அப்படின்னு தமிழ்நாட்டு ஜனங்க திட்டுறாரு. இப்போ அங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நீங்க சில பிரிவுகளுக்கிடையே அந்த வேறுபாடை உருவாக்குறது வந்து பிஜேபிக்கு கை வந்த மாதிரி எப்பயுமே கை வந்த கலா. அதை இவர் அங்க சரிவா செஞ்சுட்டு வந்துட்டார், செய்கிறாரு அவரு. அதுல என்னன்னா இவர் செஞ்சது போகும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுல வந்து பலன் அதிகம் இருக்காதுன்னு அவங்களுக்கு தோணுது. அதனால அனுப்பிட்டாங்க. ஆனால் நியாயப்படி அவங்க என்ன எதிர்பார்த்துருக்குன்னா அண்ணாமலை திரும்ப வந்து இங்கே பேச சொல்லு, பிரச்சாரம் பண்ண சொல்லு, எங்களுக்கு நல்லா ஓட்டு வரும்ல சொல்லியிருக்கோம். காலத்தரிப்பேன்னு சொல்லியிருக்க வேண்டியது. அது காங்கிரஸும் சிவசேனாவும் தான் கூட்டு போனவங்க வந்து பிஜேபிக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். அது தேர்தல் முடிவுகள். ஏன்னா அது ஆளுங்கட்சி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 68 வார்டில் மாநிலம் முழுக்க ஒரு 68 வார்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேட்பு மனுவை ஏற்றுக்கவே இல்லை. அப்படியே தாக்கல் பண்ணிட்டாலும் அதை ரிஜெக்ட் பண்ணி 68 வார்டில் போட்டியின்றி பாஜக தேர்வு. பாஜகவும் கூட்டணி கட்சிகள் தேர்வுலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அதையும் மீறி போட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குறைவு. அந்த நேரத்தில் இப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு கூட அவங்க பிஜேபி எப்படியே ஜெயிச்சிருவோன்னு நிலையில் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத இந்த சர்ச்சை? நான் ஏன் வந்து அவர் ரொம்ப உறுதியாக நிற்கிறான்னு ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பெண்களுக்கு 3000 ரூபாய் தொகை அவன் அறிவிச்சாங்க. சரி, அதாவது எம்பி எலெக்ஷன்ல படுதோல்வி, உடனே சட்டமன்றத்தில் ஜெயிக்கணும்னா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பெண்களுக்கு 3000 ரூபாய்னு அறிவிச்சாங்க. அவங்க மாதம் 3000 ரூபாய் அதை போட ஆரம்பிச்சாங்க. எல்லா மகளிருக்கும் இந்த இதெல்லாம் கிடையாது, பாகுபாடே கிடையாது, எல்லாருக்கும் அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. அவங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்படிதான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாதி பேர் காலி பண்ணிட்டாங்க. இப்போ டிசம்பர் மாதத்தோட போடலை, பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க கண்டுக்கல. எப்படி ஜெயிச்சுடுவாங்க? டிசம்பர் மாதம் போடலை, ஜனவரி மாதம் போடலை.
நம்மளாம் ஜெயிச்சிருவோமே. அந்த நிலைமையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பாஜக விரும்பாதுங்கிறது தான் நம்ம. அதனால அண்ணாமலையா போதும்பா நீ பிரச்சாரம் பண்ணது ஊர் கிளம்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். இங்க வந்து அவரு ரொம்ப கூவுறாரு. கேட்பாங்கல்ல. இப்போ நீங்க பேசுனதுக்கு அங்க என்னமோ உங்க காலை வச்சு சொல்றாங்களே. இல்ல நான் போவேன், என் காலை வெட்டிட்டு பார்ப்போம். ஆனா இவர் என்னமோ ஏழை தாயின் மகன், ஆடு மேய்க்கிறார், விவசாய கொடுப்போம், இன்னும் ரொம்ப அனுதாபத்தை என்னை பற்றி அவர்கள் பேசுவது பெருமையா இருக்குங்கிறாரு. அது வந்து பாஜக ஏதோ ஒரு துப்புரவு தொழிலாளி மகன் ரொம்ப விளிம்பினிலையில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு அனுதாபத்தை தேடுற மாதிரி என்னமோ இவர் ரொம்ப தாழ்த்தப்பட்ட ரொம்ப கடகோடியில் இருந்து வரக்கூடிய மனிதர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது எதுக்கு இந்த இந்த டயலாக் எல்லாம் புரியலையா? வந்து அவருக்கு அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இருந்தால் அவர் மோடி மாதிரி பேசுவார். நான் வந்து பரமாத்மா நேரடியாக என்னை அனுப்பினார்னு தான் நான் நினைக்கிறேன்னு அவர் பேசுகிற மாதிரி தான் இவர் பேசுவார். இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு பொதுவாகவே இந்த பாஜக, அதாவது தென்னாட்டுக்காரங்க வடநாட்டில் போய் பேசினாலோ இல்லை தென்னாட்டுக்காரன் தென்னாட்டிலேயே இருந்து பேசினாலோ இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அது திமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும். இந்த ராமர் பாலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலைஞர் இப்படித்தான் பேசி, யார் அந்த ராமன், எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார், என்ன இன்ஜினியர்னு கேட்டதுக்காக வடக்கு இருந்த ஒரு சாமியார் நான் தலையை சீவி கொண்டு வந்து கொடுத்தா 10 லட்சம் கொடுப்பேன்னு அறிவிச்சார். அது ஒரு பெரிய அளவில் புயலை ஏற்படுத்துச்சு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி தெக்கத்துக்காரங்க எது பேசினா அது திமுக சரி பகுத்தறிவு கொள்கை அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சங் பரிவாரில் இருக்கக்கூடியவரை அங்கே போய் இப்படி ஒன்றை கொளுத்தி போட்டு வந்தா இங்கே வந்து திராவிட மென்டாலிட்டிங்கிறது பாஜக கிட்ட இருக்குதுன்னு வைக்கலாமா? இல்லை, நீங்கள் பாஜகக்காரங்க பேசுறது எப்பயுமே அப்படித்தான். நீங்க அண்ணாமலை வந்து அண்ணாமலையா நயனா நாயந்திரான்னு தெரியல, பிரிவினைவாதம் பேச இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்டாலினை விட மூளை முழுக்கெல்லாம் அதிகம் சென்றவர் அமித்ஷான்னு பேசு. இது யாருக்கும் தெரியாத ரகசியம். ஒரு மாறு வேஷத்தில் அமித்ஷா போனாரான்னு தெரியல. இது நீங்க எவ்வளவு தைரியமாக சில பொய்களை அவங்களால சொல்றது ரொம்ப ரொம்ப இல்லை. அது வந்து இந்தியா முழுக்க இருக்கு. இன்னொரு விஷயம் கூட இருக்கு, அது நம்ம தனி டாபிக கூட இருக்கலாம். இந்த அது நம்ம தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோ பொய் அது. அப்போ நீங்கள் நாடு முழுக்க இது நடக்குது. என்ன நமக்கு டக்குன்னு அண்ணாமலைன்னொடனே நமக்கு அது அண்ணாமலை டக்குன்னு பஞ்சாயத்து நம்ம ஊருக்காரு இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, அண்ணாமலை மட்டுமல்ல, இங்கிருந்து பல 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ அங்கே உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபிக்காக அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வரல, இவரை தான் அனுப்பி விட்டுருக்காங்க. அவர் இன்னும் மற்றவங்களாம் இன்னும் அங்கே இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மும்பை பாஜகன்னு சொல்லக்கூடியவங்க இங்கே தமிழ்நாட்டில் பாஜகக்காரங்க நிற்கும் போது அவர்களுக்கான நிதி ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்தவங்க அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல. அப்போ ஏன் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா? அப்போ நிதி ஏற்பாடு நடந்திருக்கு. இன்னொன்று, பாஜக சார்பில் வார்டு மெம்பராக போன முறை மும்பை மாநகராட்சிக்கு நின்றவருக்கு சீமான் போய் ஓட்டு கேட்டாலும் நம்ம பார்த்தோம். இந்த முறை போயிருக்காரான்னு தெரியல. ஆனால் போன முறை அவர் போய் பாஜக வேட்பாளருக்கு, சிவசேனா வேட்பாளர்களுக்கு, அதாவது அங்கே இருக்க தமிழர்கள் அவங்களுக்கு ஓட்டு கேட்டு வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். திரும்ப அண்ணாமலை மும்பை போவாரா? தேர்தல் முடிஞ்சு பிறகு தான் போவாது, ஓட்டெடுப்புலாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் போவாரா? எப்படி தோணுது உங்களுக்கு? போகலாம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சால் போகலாம். இன்னொன்று, அவங்க கூப்பிடுவாங்களான்னு பார்க்கணும். அதாவது அண்ணாமலை அப்படி அவர்களுக்கு தேவைப்படுகிற நபரா? ஒரு 3 வார்டில் 4 வார்டில் 5 வார்டில் தமிழர் இருக்கக்கூடிய பகுதியில் தமிழில் பேசி ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் வேணும். அதற்காக அழைத்து செல்லப்பட்டவர் அண்ணாமலை, அவ்வளோதான். இவர் போய் அங்கே மாநகராட்சி தேர்தலையே புரட்டி போடக்கூடிய அளவில் ஒரு பெரிய தலைவர்லாம் சொல்ல முடியாது. அப்போ அவர் தேவையான அவங்க பார்ப்பாங்க. சரி, இவர் இன்னுமே இந்த பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றி வேற எதுவுமே பொறுப்பில்லாமல் தான் இருக்கார். இப்போ எதுக்கு இவரை வந்து ஒரு விஐபியாக கூப்பிட்டுருக்காங்க? தமிழ்நாட்டில் கூட பார்த்தா நயினா நாகேந்திரனுக்கு இருக்கிற மரியாதையை விட இவருக்கு தான் அதிகமாக இருக்குது. நயினா நாகேந்திரனை துணை முதல்வர் ஆக்கணும்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி விஷயம் இவர் மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிற ஒரு நயினா நாகேந்திரனா இல்லை. அப்படி பேசுறது தானே வேணும். நீங்கள் எல் முருகன் தலைவர் இருக்கும்போது நாங்கள் தனியாக நின்று 60 ஜெயிப்போம்னாரு சட்டமன்ற தேர்தலில். அது மாதிரி இவர் நாங்கள் 20 ஜெயிப்போம் அப்படின்னு மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை சொன்னார். நயினா நாகேந்திரன் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு, இரட்டை இலக்கத்தை பாஜக தொடும். இது வந்து அவங்க தொடுமா தொடாதாங்கிறது அதெல்லாம் வேற. ஆனால்
4 தொகுதியா இருக்கிறப்பட்டாங்க. 10க்கு மேல வருவோம். 10 குறைந்தது 10. இது வந்து அவருடைய அனுபவத்தை காட்டு, அனுபவம் முதிர்ச்சியை காட்டு. இவ்வளவுதான் நமக்கு வரும்னு தெரிஞ்சதா சொல்றதை காட்டு. இவங்க அப்படி பேச மாட்டாங்க, சொல்றது. இது மாதிரி ஆள்தான் தேவைப்படுறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அங்க ஏன் அண்ணாமலை போனார் அப்படின்னு சொன்னா, அந்த கேப்டன் ராஜுக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு டீலிங். அதான் அவர் அங்கிருந்து ஒரு 200-300 பேரோட வந்து இவருக்காக பிரச்சாரம் பண்ணவர். அப்ப இவர் அநேகமா ஓட்டு குறைஞ்சதுக்கு அதுதான் காரணம், தோத்து போனதுக்கு. அதனால அங்கேயும் போய் தோக்கடிக்கணும். அதாவது இவங்களுக்கு ஓட்டு குறைஞ்சதா ஓட்டுவாங்க, அதெல்லாம் வேற. இவர் ஜெயிச்சிருவாரோன்னு பயத்தை ஒரு பகுதி மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா ஊர் முழுக்க சுத்திட்டு இருந்தாங்க. என்னமோ இவங்கெல்லாம் அண்ணாமலை ஓட்டு கடைசியில் பார்த்தா 2 செக்ஷன். ஒன்று ஓட்டு கேட்கறதுக்காக வந்த செக்ஷன் திரும்பி போனால் அது ஒரு 1000 பேர் இருப்பாங்க உங்களுக்கு. ஒன்று வெளியூர்ல இருந்து வந்தவங்க. ரெண்டாவது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்து ஓட்டு நினைச்சதுல இந்த ஸ்க்ரால் பண்ண பெரும்பாலான மாணவர்கள் எல்லாம் வெளி மாவட்டத்து மாணவர்கள் முடிஞ்சு போச்சு. இது நமக்கு அப்போ அந்த பயம் சில பேர் வந்திருந்தது. அண்ணாமலை ஜெயிச்சிருவாங்க, வைரல் ஆகிட்டே இருந்தாரு. ஆமாம். இல்லை, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. 150 யூடியூப் சேனல்களை அதுக்காக ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு பெய்டு சேனல்ஸ் அது எல்லாமே. இப்படிலாம் நிறைய ஏற்பாடுகளை பண்ணதை பார்த்தோம் நம்ம. இப்போ இன்னொன்று, அண்ணாமலைங்க பேசுனது தப்போ ரைட்டோ அது வேற என்ன. ஆனால் அவர் எப்பயுமே அந்த சரி. இப்போ எனக்கு இருக்காரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ மும்பை வந்து மகாராஷ்டிரா தான், குஜராத்தி தான். இல்லை, அவங்க சொல்றது என்னன்னா, ஏற்கனவே சில திட்டங்கள் தொழிற்சாலைகள் வரும்போது மகாராஷ்டிராவுக்காக அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் இருக்கும்போது கையெழுத்தானது. ஷிண்டே வந்த பிறகு அதை குஜராத்துக்கு கொண்டு போனாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ குஜராத்தில் தொடங்கு, குஜராத்துக்கு வாங்கி தொடங்கு, மகாராஷ்டிராவுக்கு வந்தாலும் ஏன் நீ குஜராத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது திட்டங்கள். நீங்கள் 1977 இருந்து 1984 வரைக்கும் நடந்த ஒரு பெரிய இது என்னன்னா, மேற்கு வங்கத்திற்கு கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் முழுக்க குஜராத்துக்கு மகாராஷ்டிராவுக்கு கொண்டு போனது காங்கிரஸ். சரி, இப்போ அதை இப்போ இவங்க இங்கே மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் கொண்டு போகிற ஏற்பாடு. நீங்கள் அரசியலமைப்பு பொறுப்புகளை நீங்கள் இந்தியாவிலே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்பும் குஜராத்காரங்க தான் இருக்காங்க. முக்கியமான பொறுப்புகள்லாம் அவங்க தான் இருப்பாங்க. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களுடையதை நீங்கள் ஏன் திருடிட்டு போகணும். அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, திருடிட்டு போறீங்க அப்படின்னு மகாராஷ்டிரா சொல்கிறாங்க. அதுதான் இன்னொன்று நிலைமையும் சொல்கிறாங்க. மும்பை அப்படின்னு சொன்னால் அந்த மும்பையுடைய தன்மையே மாறுது அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடி தமிழர்கள் மேலே கோபம் வந்து அவங்களுக்கு அதான் காரணம். ஆனால் இப்போ என்னென்னா, பெரும் பணக்காரர்கள் குஜராத்காரங்க எல்லாமே மும்பையை தலைமையகமாக கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது அவங்க கட்டுப்பாட்டுக்கு போகுது. இன்னொரு ஏற்பாடும் என்ன, ஒரு மறைமுக வேலை என்ன நடக்குன்னா, இந்த நம்ம பாண்டிச்சேரி மாதிரி இந்த மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாடு, யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியாக மும்பையை மாற்றுவதுங்கிற ஒரு ஏற்பாடு அதை இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்பாடு ஆயிடுச்சுன்னா அங்கே அந்த கட்டுப்பாடு முழுக்க டெல்லிக்கு போயிடும் அப்படின்னு. அவங்க வந்து மும்பை மட்டும் இல்லை, ஒரு சில இடங்களையே அப்படி யோசிக்கிறாங்க. மும்பை, சண்டிகர், பெங்களூர், இந்த மாதிரி சில இடங்களை அவங்க ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கிட்டு இருக்கு. அது இந்தியாவோட தலைநகரம் டெல்லி அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி கல்கத்தா, அதுக்கு முன்ன பாம்பே, சென்னை, இந்த 4 பெருநகரங்களில் பெரிய ஒரு கேபிட்டல் சிட்டி அப்படின்னா மும்பை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. மும்பை தான் இந்தியாவோட கேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மும்பையை வந்து மும்பையாகவே அங்கேயே தான் இருக்குது. இந்த மாதிரியான அரசியல்வாதியை தான் மும்பை பந்தாடி, மும்பை வந்து மகாராஷ்டிரா ஆனதில்லை இப்படி நல்லா கிளப்பி விட்டு ஏதாவது ஒரு அரசியல் குழு ஆகிறாங்க அப்படிங்கிறது. அது வந்து இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பேசுபொருளாக தமிழ்நாட்டை தாண்டி மகாராஷ்டிராவிலையும் குஜராத்லையும் பேசுபொருளாக மாறி இருக்காரு. அவருக்கான ஒரு விளம்பரம் உத்தி இருந்தால் இதை நம்ம எடுத்துக்கணும் மொழியா. அவருக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி தான் கிளம்பும்னு சொல்லி, காலத்தரிப்பை கையை தரிப்பினா நம்ம பாப்புலர் ஆகும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டே ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு வர்றதா தான் கருத வேண்டியதாக இருக்குங்கிறது தான் உங்களுடைய கருத்து வர்றது. சரி, இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் வேறொரு அரசியல் காணொலி சந்திப்படாங்க. வணக்கம்.